திங்கள்சந்தை அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் இளம்பெண் வெட்டி கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள்சந்தை அருகே உள்ள தலக்குளம் சேர்ந்தவர் அருண்பிரசாந்த், வயது 38. இவர் அதே பகுதியை சேர்ந்த சுபிதா, வயது 28 என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சுபிதா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை விட்டு பிரிந்து குழந்தைகளுடன் தனது தாயார் வீட்டுக்கு சென்றுள்ளார். மேலும் அவர் நாகர்கோவிலில் உள்ள ஒரு ஜவுளி கடையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். அப்போது சுபிதாவுக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்த 29 வயதான ஒரு வாலிபருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. இதனை அறிந்த சுபிதாவின் தாயார் மற்றும் குடும்பத்தினர் அவரை கண்டித்துள்ளனர். ஆனால் அவர் எதையும் கேட்காமல் தொடர்ந்து கள்ளக்காதலனுடன் பழகி வந்துள்ளார். மேலும் சுபிதாவின் வீட்டருகே அவரது சித்தப்பா ராஜேஷ், வயது 45 என்பவர் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு ராஜேஷ் சுபிதாவின் தாயார் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது சுபிதா வீட்டின் படுக்கை அறையில் இருந்தபடி செல்போனில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார். அவரை ராஜேஷ் பல முறை அழைத்தும் சுபிதா திரும்பி பார்க்காமல் செல்போனில் பேசிக்கொண்டே இருந்தார். இதனை பார்த்த ராஜேஷ் அவர் கள்ளக்காதலனுடன் பேசுவதாக நினைத்து கண்டித்துள்ளார். இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த ராஜேஷ் வீட்டில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து வந்து சுபிதாவை தாக்கினார். உடனே சுபிதா அவரது கையில் இருந்த கம்பியை பறித்துக் கொண்டு அவரை தாக்கினார். உடனே ராஜேஷ் சமையல் அறைக்கு ஓடிச் சென்று அங்கிருந்த அரிவாளை எடுத்து வந்து, "நீ உயிரோடு இருந்தால் எங்கள் குடும்பத்திற்கே அவமானம்" என கூறி சுபிதாவின் தலையில் சரமாரியாக வெட்டினார். உடனே சுபிதா அலறியடித்துக் கொண்டு படுக்கை அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டார். இதையடுத்து ராஜேஷ் அங்கிருந்து சென்று விட்டார். இதற்கிடையே அரிவாளால் வெட்டியதில் சுபிதாவின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் படுகாயத்துடன் படுக்கையில் கிடந்துள்ளார். மேலும் அறையின் கதவு பூட்டப்பட்டிருந்ததால் யாரும் அவருக்கு உதவி செய்ய வரவில்லை. இந்த நிலையில் நேற்று காலையில் சுபிதாவின் தாயார் அவரை எழுப்புவதற்காக அறை கதவை தட்டினார். ஆனால் உள்ளிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. இதனால் சந்தேகம் அடைந்த தாயார் ராஜேஷை அழைத்து வந்து இருவரும் ஜன்னல் வழியாக பார்த்தபோது அங்கு சுபிதா இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்தனர். பின்னர் இருவரும் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு சுபிதா இறந்து கிடந்துள்ளார். இதையடுத்து ராஜேஷ் எப்படியும் தன்னை போலீசார் பிடித்து விடுவார்கள் என நினைத்து திங்கள்சந்தை போலீஸ் நிலையத்துக்கு சென்று நடந்த சம்பவங்களை கூறி சரணடைந்தார். உடனே போலீசார் கொலை நடந்த இடத்திற்கு விரைந்து வந்து சுபிதாவின் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து ராஜேஷை கைது செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.